ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரம்யா தருவா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மூட்டு கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஆடி இருக்குது. அதை காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த குழம்புக்கு தேவையானது. ஒரு 2 பழம் தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் நம்ம ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா சுருளாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மூட்டு கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் இது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கணும். இந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்தளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, அதே பேனில் அதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு 2-3 வெந்தயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்தளவுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் சுருண்டு வதக்கணும். அப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு நல்லா சுருளாக வதக்குங்க. கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு போட்டுட்டு, குழம்பு மசால் தூள் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நார்மலாக குழம்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, குழம்பு இந்தளவு சலன்னு கொதிக்கவும் புளிக்கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக ஊற்றி எடுத்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு. டுடே லன்ச் இது தான். செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.